ஹலோ அன்பர்களே, நானும் பார்த்தா உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்க ஓப்போ ஓப்போ A91 இந்த மாடலுக்கு இப்போ டிஸ்பிளே அதாவது காம்போ சொல்லுவாங்க. இப்போ காம்போ எப்படி மாற்றலாம் சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ பேஸ்ட் போடலாம். பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ இது காம்போ. இப்போ காம்போ பிக் பண்ணியாச்சு. காம்போ பிக் பண்ணியாச்சு. காம்போ பிக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூ கொடுக்கலாம். எல்லாம் ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸ்க்ரூ மாட்டும்போது கரெக்டாக எங்கெங்கே இருக்கணுமோ அந்த ஸ்க்ரூ கரெக்டாக யூஸ் மாட்டுங்க. மாற்றி மாட்டிங்கன்னா கீழே டிஸ்பிளேல போயிட்டு ஆச்சுன்னா டிஸ்பிளே போயிடும். இப்போ அடுத்து பேக் டோர் ஒட்டுறதுக்கு பேஸ்ட் போட்டுடலாம். பேஸ்ட்டை போட்டுருங்க. பேஸ்ட்டை போட்டுட்டு இப்போ பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ டோருக்கு பேஸ்ட் போட்டுடலாம். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. டோருக்கு பேஸ்ட் போட்டுடலாம். டோருக்கு பேஸ்ட் கரெக்டாக போடுங்க. பேஸ்ட் அவ்வளோ இல்லை, இந்த பாக்கெட்டில் பேஸ்ட் தீர்ந்துருச்சு. அதனால் வந்து இழுக்கி பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் நினச்சிக்க வேணாம். பேஸ்ட்டு தீர்ந்துருச்சு. பேஸ்ட்டு தீர போகுது மூடிட்டு. ஓகேவா? இப்போ பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ ரெண்டையும் பிட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ ரெண்டையும் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு பேக் டோருக்கு பேஸ்ட்டு போட்டாச்சு. க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி விட்டு அப்படியே ஃப்ரண்டில் திருப்பிடுங்க. இன்னுக்குலாம் க்ளீன் பண்ணிடுங்க. டிஸ்பிளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னா அப்போ தான் ஃபினிஷிங் வரும். நம்மளுக்கு ஃபினிஷிங் வரும், இல்லாட்டி இந்த ஃபினிஷிங் வராது. ஓகேவா? இப்போ டிஸ்பிளேவை செக் பண்ணி பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்டார் 0 ஆஸ். இப்போ எல்லாம் பக்காவாக வேலை செய்யுது. இப்போ இது கஸ்டமர் டிஸ்பிளே மாற்றியாச்சு. அழகாக வேலை செய்யுது. ஓகே, டன். இப்போது இந்த மொபைல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிடலாம் டிஸ்பிளேவை. ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிடுங்க. ரப்பர் பேண்ட் போட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணிடணும். ரப்பர் பேண்ட் போட்டு டிஸ்பிளேவை டைட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே டைட் பண்ணால் தான் கரெக்டான ஃபினிஷிங் வரும். இப்போ டிஸ்பிளே ரெடி. செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ மொபைல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓப்போ A91 மொபைல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ